வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம், தேங்காய் துவையல். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் தேங்காய் துவையலுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், பத்தை மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் திருவி கூட எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இதில். ஸோ இது கூட நம்ம ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம சூப்பராக இந்த சைட் டிஷ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது கூட ஒரு சின்ன துண்டு நம்ம புளி சேர்த்துக்கணும். இது கூட காரத்துக்கும் நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இதில் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது சேர்த்துட்டு நம்ம நிறைய தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுக்கணும். அதுதான் இந்த துவையலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ இதை அரைச்சி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி, அதாவது ஒன்றுக்கு பாதியாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா அரைச்சிருச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் மையாக தான் அரைஞ்சிருச்சு. நான் ஒரு சுற்று தான் விட்டேன், ஆனால் கொஞ்சம் நல்லா அரைஞ்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் ஒன்றுக்கு பாதியாக அரைச்சா போதும். அதாவது அந்த பச்சை மிளகாலாம் லைட்டாக தெரியும், அந்த அளவுக்கு தான் அரைப்பாங்க. ஸோ இந்த துவையல் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு தோசையோ இட்லியோ செஞ்சோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இல்லாட்டி காலையில் கஞ்சி ஏதாவது சாப்பாடு மிஞ்சி போச்சுன்னா அது கூட செய்யலாம். நான் உளுந்தங்கஞ்சி ஏற்கனவே போட்டிருக்கேன், அது கூட இது சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் கூட ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த துவையல் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னும் போது டக்குன்னு இதை செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.